புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. வேற யாரு மாமா? அந்த மல்லி தான் காரணம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவதான் வெண்பா வச்சு ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கா. கல்யாண புடவைய கட் பண்ணதுல இருந்து, ஸ்கூல்ல இருந்து என் கூட வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து, அந்த மல்லி கூட வருவேன்னு சொன்னது சரியா அந்த மல்லி எங்க ஸ்கூலுக்கு வர்றதுன்னு யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே வெண்பாவா பண்ணதில்லன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா விஜய், மல்லி வெண்பா கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கா. நான் தான் எதுக்கு வீணா ஒன்ன டென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்றதே இல்ல. அந்த மல்லி, நாகு, அன்னபூரணி எல்லாரும் சேர்ந்து தான் வெண்பாவை இப்படி செய்ய வச்சிருக்காங்க. நீ வந்து எங்களை புடிச்சு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க. சரிக்கா, அவ சொன்னதாவே இருக்கட்டும். வெண்பா அவ சொன்ன மாதிரி கேக்குறதாவே இருக்கட்டும். ஆனா நீங்க மட்டும் வெண்பா ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல. அத முதல்ல ஒத்துக்கோங்க. நீங்க பண்ண தப்பா ஒத்துக்காம அடுத்தவங்க மேல எப்படி பழி போடுறதுன்னு யோசிக்கிறது இருக்கே, அத முதல்ல நிறுத்துங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன முடிவெடுக்கிறான்னு பாருங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. ஏய், என்ன வா போலாம். ஐயோ, ஏய் ரஞ்சிதா, ஏய் பாத்துடி. மேடம் சாரி மேடம். பாத்தியா ரஞ்சி, என் தம்பி நீ விழுந்தது கூட சட்டை பண்ணல. அம்மா, மாமா நம்மள வெறுத்துட்டாருமா. இந்த வெண்பா குட்டினால என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? இப்பவே மாமா வீட்டுக்கு வந்து முடிவெடுக்கிறேன்னு சொல்றாரு. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா மாமா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எனக்கு பயமா இருக்கு. ஏய் ரஞ்சி, அதெல்லாம் ஒண்ணும் நீ பயப்படாத. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, சரியா? வா போலாம். விஜய் சார் மாதிரி இருக்காரு. விஜய் சார், என்னாச்சு சார்? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரையாவது அட்மிட் பண்ணிருக்கீங்களா சார்? என் பொண்ணு வெண்பாவா? அட கடவுளே, என்ன சார் சொல்றீங்க? வெண்பா பாப்பாக்கு என்னாச்சு? வார்ட்ரோப்ல மாட்டிக்கிட்டா, மூச்சு திணறி அப்படியே மயங்கிட்டா. ஐயோ சார், நீங்க பாப்பாவை கவனமா தானே சார் பாத்துப்பீங்க? எப்படி சார் இப்படி நடந்துச்சு? சார் பாவம் சார், அவ சின்ன பொண்ணு சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்பா பாப்பாக்கு எதுவும் ஆகாது. சாமி கும்பிட்டுட்டு கோயில்ல இருந்து நேரா கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சார். சார் இங்க பாருங்க சார், எல்லாமே சரியாயிரும் சார். பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க வாய் வார்த்தை பலிக்கட்டும் அரவிந்த். என் பொண்ணு மட்டும் பத்திரமா வரலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார் நல்லதே நினைப்போம் சார், நல்லதே நடக்கும். சார் நான் தான் சொல்றேன்ல, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பாக்கு எதுவும் இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா சார், இந்த மாதிரி நான் சொல்ற விஷயம் எல்லாமே நடந்திருக்கு சார். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் அரவிந்த். ஆமா, நீங்க எப்படி இங்க? அது ஒண்ணும் இல்ல சார், என் கேப் வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அச்சச்சோ, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல சார், கேப்ல வந்த என் கஸ்டமர் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு சார். இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு டிடி ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, இங்கே தான் வச்சேன். இந்தாங்க சார், இதை வாங்கிட்டு மனசுல முருகனை நினைச்சுக்கிட்டு பாப்பாக்கு வச்சு விடுங்க சார். பாப்பா உடனே எந்திரிச்சு உட்காந்துருவா. வாங்கிக்கோங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். சார்
என்ன சார் நீங்க சார் நீங்க முதல்ல கண்ணை தொடங்க சார். சார் அன்புக்குலாம் எப்பவுமே நன்றி சொல்லாதீங்க சார். நான் வீட்டுக்கு வந்து பாப்பா ஒரு நாள் பாக்குறேன் சார். பாய் சார். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. பாருங்க. தேங்க்ஸ். அரவிந்த். ஹலோ மல்லி, நான் இங்க எஸ்ஏ ஹாஸ்பிட்டல்ல விஜய் சார் பார்த்தேன். வெண்பா பாப்பாவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? வெண்பாவை அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சு அவளுக்கு? கட் ஆயிடுச்சா? மல்லி, என்ன மல்லி பேச்சு மூச்சே காணோம்? அழுறியா? ஓ, வெண்பாவை கூட இருந்தே கவனிச்சிருக்கல, கஷ்டமா தான் இருக்கும். வெண்பாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, சாமியை வேண்டிக்கோ. நானும் விபூதியெல்லாம் சாட்டை கொடுத்துருக்கேன். உனக்கு விஷயம் தெரியணும்னு தான் என்ன முருகன் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அவர் ஃபுல் முருகன். மல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிடுவாரு. சரியா? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? வெண்பா எப்படி இருக்கா? கண்ணு முழிச்சிட்டாளா? ரொம்ப நார்மலா இருக்கா விஜய், நீங்க பயப்படாதீங்க. டாக்டர், நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? அவ கண்ணு முழிச்சிட்டால? அவளுக்கு மூச்சு திணறலாம் ஒண்ணும் இல்லல்ல? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவ கண்ணை முழிச்சு பார்த்தா, ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கா. மூச்சு திணறல் உடனே போகாது விஜய், கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ சரியாயிடுவா, கவலைப்படாதீங்க. இப்போ ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, அவளை நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். நோ பயப்படாதீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்பா பாப்பாக்கு எதுவும் ஆகாது. சாமி கூப்பிட்டுட்டு கோயில்ல இருந்து நேரா கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சார். சார் இங்க பாருங்க சார், எல்லாமே சரியாயிரும் சார். சார் நான் தான் சொல்றேன்ல, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பாக்கு எதுவும் இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க. வரேன். சின்ன முயலா வந்த மகளே, ஓ அன்ன விழியில் அள்ளி முடிச்ச தின்னாகளே, ஓ கண்ணக்குழியில் இந்த சிரிப்பு தங்கிவிடுமே. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையெடு, எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. என்ன உன்னை அக்காவும் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இப்ப எதுக்கு காலில் விழுந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொன்ன மாதிரி வெண்பாவை நான் சரியா பாத்துக்கல, அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. I deserve that. நீ ஒத்துக்கிறதால எல்லாம் மாறிடவா போகுது? வெண்பாவா நலங்கானா? உனக்கு நலங்கு தான் முக்கியம். இல்ல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல புரிஞ்சுக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு நலங்கு கல்யாணம் தான் முக்கியம்னா வெண்பாவை நான் கண்டிப்பா நல்லா பாத்திருப்பேன் மாமா. வெண்பா நல்லா இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே புரியும் மாமா. நீங்க வெண்பாவுக்காக தான் கல்யாணமே பண்ண சம்மதிச்சீங்கன்னு புரியாமல எனக்கு இல்ல. வெண்பா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் வெண்பா தான் மாமா முக்கியம். இந்த சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் வச்சு இதெல்லாம் பேசணும்னு அவசியமா என்ன? என்ன மன்னிச்சிட்டேன்னு
ஒரு வார்த்தை சொல்லிருங்க மாமா, நான் இப்பவே கிளம்பிடுறேன். ஆனா இனிமே நான் மட்டும்தான் வெண்பாவை பார்த்துப்பேன், இது சத்தியம். இப்ப நான் சத்தியம் பண்றதுக்கோ நான் உன்னை மன்னிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. என் பொண்ணை இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்த போறாங்க, அவளை நான் பாத்துக்கணும். நீ முதல்ல போகிறது. விஜய், ரஞ்சிதா என் பொண்ணுங்கிறதுக்காக ஒண்ணும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். இவ்ளோ தூரம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டு உன் கால்ல வந்து ஒரு பொண்ணு விழறான்னா அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும்டா. இது ஒண்ணும் லேசான விஷயமே கிடையாது. யாராலையும் இப்படி பண்ண முடியாது விஜய். என் மக உண்மையாவே வெண்பா மேல அன்பு வச்சு அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிதான் ஒரு பொது இடத்துல தான் தப்ப உணர்ந்து உன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேக்குறா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருடா. அக்கா, இந்த எமோஷனல் டிராமாக்கெல்லாம் நான் மசிக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க மாமா, நான் இப்ப பண்ணத உண்மையா வெண்பாவை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். யாரு தெரியுமா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க? அந்த மல்லி. அவள மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற ஒருத்தைய நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவா, அன்பானவ மாதிரி பேசுவா. ஆனா அவ மனசுல விஷம் அவ்வளவு இருக்கு. அவளுக்கு இந்த சொகச வாழ்க்கை வேணும் மாமா. அவ இங்க வந்து தானே மாமா ஸ்பூன் ஃபோர்க் வச்சு சாப்பிடுறதே பாத்திருப்பா. அதெல்லாம் எங்க மாமாவால தானே அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் மாமா அவ உங்களையே சுத்தி சுத்தி வர மாதிரி, உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அதே எண்ணத்துலதான் அவ வெண்பா கிட்டயும் அன்பா இருக்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பா. இந்த வீட்டுக்கு உங்களை திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு அவ வெண்பாவை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய், மல்லி நல்லவளோ இல்ல கெட்டவளோ, இப்ப இங்க வந்து அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா மாமா? நான் நலுங்க கொக்குறதுக்கு முன்னாடி வெண்பா மல்லி கிட்ட போன் பேசிட்டு இருக்கறத நான் பார்த்தேன். அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன். ஆமா, பீரோ பீரோன்னு வெண்பா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. அக்கா, நான் உன்னை நம்பலாமா? நீ ஏதோ போய் சொல்லல. ஏய், என்ன நம்புடா, என் மக மேல சத்தியம். மாமா, நான் இல்லாத ஒன்ன நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சின்ன விஷயத்துக்கு நான் போய் சொன்னா என் வாழ்க்கையை நான் பொய் ஆக்குறேன்னு அர்த்தம். ஆனா நல்ல நேரம், அந்த மல்லியை நம்ம சரியான நேரத்துல பிரிச்சோம். இனிமே வெண்பாவை நான் போன் கூட பேச விட மாட்டேன் மாமா. எங்க பாருங்க மாமா, வெண்பாவை நான் சரியா பாத்துக்காததுக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. வெண்பா வேணும்னா வெண்பாவுக்கு மல்லி வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் மாமா. நான் இருப்பேன். வெண்பாவுக்கு எல்லாமாவும் இருப்பேன். மல்லி, அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. விஜய் சார், வெண்பா எப்படி சார் இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு சார்? கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல சார்? இப்ப எங்க சார் இருக்கா? ஏய், நீ எங்க வந்த? வெண்பா உயிரோட தான் இருக்காளான்னு பார்க்க வந்தியா? நான் என்ன சார் பண்ணேன்? வெண்பாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு பார்க்க ஓடி வந்திருக்கேன். என்ன ஆச்சு சார் அவளுக்கு? நீ துடிச்சதெல்லாம் போதும். என்ன டென்ஷன் ஆக்காம தயவு செஞ்சுக்கிறது போயிடு.
நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். ஒரே ஒரு தடவை நான் வெண்பாவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். ஏய் நில்லு. என்ன அப்புறம் ஏதாவது பேச வச்சிராத. ஒழுங்கா கிளம்பி போயிடு. போயிடுறேன் சார். ஒரே ஒரு தடவை அவளை என் கண்ணுல காட்டுங்க சார். ஏன் உன்னை அவகிட்ட காட்டி நான் இதுவரைக்கும் படுற கஷ்டம்லாம் உனக்கு பத்தாதா? கிளம்பிக்கிறது முதல்ல. என் மேல நீங்க கோவப்படுறது நியாயமா இருக்கான்னு முதல்ல யோசிங்க. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து உயிரே போற மாதிரி இருக்கு. என்ன பார்க்க விடுங்க சார். என்னமா டிராமா பண்ற? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு உனக்கு தான் கிடைக்க போகுது. அப்படி நடிக்கிற. நான் என்ன நடிக்கிறேங்க? நான் எதுக்கு நடிக்கணும்? ஓகே, நீ நடிக்கல. நீ பாசமாவே நடிக்க வந்தாலும் நீ அவளை பாக்குறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நீ முதல்ல போலாம். உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? வெண்பா உடம்பு சரியில்லைன்னு அப்செட்டா இருக்கீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு வரவா? ஏய் இரு. தண்ணில ஏதாவது கலந்து கொடுக்க போறியா? அவ்ளோ நல்லவளா நீ? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு பழசெல்லாம்? அவள ஒரு தடவை மட்டும் நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன். ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பார்க்க விடுங்க ப்ளீஸ் சார். என் மேல உங்களுக்கு இருக்கிற பழைய கோவத்தை எல்லாம் விட்டுருங்க. அத இந்த விஷயத்துல நீங்க என் மேல காட்டிராதீங்க. என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாமா கரெக்ட். உனக்கு வெண்பா மேல ரொம்ப பாசம். அவளுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. அன்னைக்கு உன்கிட்ட வெண்பாக்காக ஒரு 10 நாள் 10 நாள் என் கூட வெண்பாக்கு அம்மாவாகிறன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன அன்னைக்கு? இருக்க முடியாதுன்னு சொன்னல. அதே தான் நான் திரும்ப சொல்றேன். நீ என் வெண்பாவை பார்க்க கூடாது. நான் பார்க்க விட மாட்டேன். என் மேல தப்புன்னே வச்சுக்கோங்க சார். என்னோட சூழ்நிலை, என்னோட நேரம், என்னோட மனசு ஏதோ ஒண்ணு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு தடவை தான் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை அந்த புள்ளையோட முகத்தை எனக்கு காட்டுங்களேன் ப்ளீஸ் சார். உங்க கால்ல வேணா விழுறேன் சார். உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நீ கால்ல விடுவ. ஆனா நான் உன்கிட்ட என் வெண்பாக்காக எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, என்ன பார்க்க வராதீங்க, யாரும் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னல. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெண்பா வந்து பார்க்கணும் நிக்கிற? சரி, நீ வெண்பாக்கு யாரு? நீ ஏன் வெண்பாவை பார்க்கணும்? எதுக்கு நீ அழணும் கெஞ்சணும்? அவ எனக்கு யாருன்னு எனக்கும் அவளுக்கும் கடவுளுக்கும் தெரியும். என் மேல 1000 தப்பு இருக்கட்டும். என்ன ஒரே ஒரு தடவை வெண்பாவை பார்க்க விடுங்க. நான் போயிடுறேன். நீ பார்க்க கூடாது. இங்க பாரு, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன டென்ஷன் ஆக்காத மல்லி. தயவு செஞ்சு வெளியில போயிடு. என்ன அமைதியா வெண்பாவை பார்க்க விட்டீங்கன்னா நான் ஏன் உங்களை டென்ஷன் பண்ண போறேன்? உங்களுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். நீங்க என் மேல வெறுப்பா கூட இருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா எங்கேயோ இருக்கிற எனக்கு துடிக்குது சார். என்னைக்குனாலும் அவ ஏன் மகதான். அவளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஒரே ஒரு தடவை வெண்பாவை காட்டுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் அவ கூட இருக்க வேண்டாங்க. ஒரு அம்மா தூரத்துல இருந்தா கூட நம்ம குழந்தை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்குமா, தூங்கி இருக்குமா, படிச்சிருக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கிறவ கூட அம்மா தாங்க. ஏய் ப்ளீஸ்ங்க, எந்திரே எந்திரே முதல்ல. நீ அம்மாவா? இந்த கல்யாணம் நிக்கணும்னு மறுபடியும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்த சுக வசதி எல்லாம் அனுபவிக்கணும்னு நீ போட்ட பிளான் தானே இது? என்ன பிளான் போட்டு? நான் எதுக்காக பிளான் போடணும்? ஐயோ, இந்த நல்லவ சொல்றத கேட்டுக்கோங்க. இவ பிளானே போடலையா. ரஞ்சிதாக்கு நலுங்கு வைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை கெடுக்கிறதுக்காக நீ வெண்பா கிட்ட போன்ல பேசல. அவகிட்ட நீ போய் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லல. நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம். விஜய் மாமா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இல்லங்க, நான் அப்படி சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு இவங்க சொல்றத நம்பாதீங்க. வெண்பா என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினைச்சிட்டு இருப்பேனே தவிர நாம அங்கிருந்து வந்துட்டோம், திரும்ப அந்த புள்ளைய பார்த்தோ பேசியோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சுப்பேன். உங்க வசதி உங்க சொத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் நலங்கு வச்சிருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது.
நான் ஏங்க அதை நிறுத்தணும்? நீங்க நல்லவர் சார், நீங்க நல்லா இருக்கணும். ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு வெண்பாவை காட்டிடுங்க. நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். நான் யார்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன் சார். ஏய், பிரச்சனை பண்ண வரலன்னு சொல்ற, இப்போ அவன் வெண்பாவை காட்ட முடியாதுன்னு சொல்றான்ல, சரின்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்க? வெண்பாவை பார்க்கணும்னு ஒத்த கால்ல வேற நின்னுட்டு இருக்க, அவன் கால்ல வேற விழுந்து அழுதுட்டு இருக்க. இங்க பாரு, இந்த சீனுக்கெல்லாம் விஜய் மயங்க மாட்டான், புரியுதா? ஒரு வகையில அவ கஷ்டப்படுறதுக்கு நீதான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.